ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டாரோ இன் தமிழ். ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குல்ல, இந்த வீக்கில் கம்மிங் வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3. பைல் 1 பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் பர்பிள் காம்பினேஷன், பைல் 2 எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷன், அண்ட் பைல் 3 ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன். ஸோ இதில் நீங்கள் எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு, கலர் காம்பினேஷன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் பைல் செலக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ கண்களை மூடிக்கோங்க, டேக் அ டீப் பிரெத், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க 3 டைம்ஸ், மூச்சு இழுத்து வெளியே விட்டுக்கோங்க 3 டைம்ஸ். ஸோ கண்களை திறந்து பாருங்கள். இந்த ரீடிங்கோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்தவுட் செகண்ட் தாட் உங்களுக்கு எது செலக்ட் பண்ண தோணுதோ அது நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு அது ரெசனேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் யூ கேன் சூஸ் அதர் பைல், வேறு பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சி. ஹாய் பைல் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் அண்டு பர்பிள் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிங்க் அண்டு பர்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லவ் அண்டு ரொமான்டிக் ஆர் டீப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்கள், அது ரிலேட்டடான ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதுவுமே வந்து பர்பிளும் பார்க்கும்போது அதுவுமே எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஒரு கனெக்டடு ஒரு கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ மைல் சவுண்டு. ஸோ லெட்ஸ் சி உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ். அசெண்டிங் த மவுண்டெயின், பல தடைகளை தாண்டி நீங்கள் தொடர்ந்து போக போகிறீங்க. நிறைய எந்த விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் போயிட்டு இருக்கோ அதை தாண்டி நீங்கள் யூ ஆர் கோயிங் ஃபார்வர்ட், ஓகே? எந்த ஒரு தடையும் நீங்கள் தடையாக நினைக்காம அதை ஒரு ஸ்பிரிட்டாக எடுத்துக்கிட்டு அது ஒரு பேர் ஆற்றலை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கி விரும்பி அதை நீங்கள் அந்த தடைகளை தாண்டி போக போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஓகே? மலை போல் இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் தாண்டி இருக்க போகிறீங்க. ஒண்டரஸ் யூனிவர்ஸ், வாக் இன் பியூட்டி, எஸ், அதெல்லாம் தாண்டி நீங்கள் போக போகிறீங்க. ஒரு அழகான நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. மோரோவர் எல்லா விஷயத்துலேயும் ஒரு அழகை பாருங்கள். அதாவது ஒரு அழகு மீன்ஸ் நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் வந்துட்டு ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிறதே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகை வந்துட்டு உருவாக்கும், ஓகே? எது உங்களுக்கு நடந்துகிட்ருக்குதோ அது வந்து நடக்க போகிறது, ரைட்? இந்த கம்மிங் வீக்கில் யூனிவர்ஸ் வந்து சில விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாங்க. அண்டு நீங்களுமே வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு அழகை வந்து பாருங்கள் அப்படின்றது தான் ஒரு மெசேஜாக தெரியுது. எதையும் வந்துட்டு குறைப்பட்டுக்க வேண்டாம். அதது தன்மையில் இருக்கிற அந்த நிறையை மட்டும் பார்த்துட்டு பல தடைகளை வந்து தாண்டி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓ மை காட், எஸ், குட். அன்னோன் டெரிட்டரி, யூ ஆர் எக்ஸாக்ட்லி வேர் யூ நீட் டு பி. எங்கே நீங்கள் இருக்கணுமோ அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? எக்ஸாக்டாக. ஸோ என்னென்னா யூனிவர்ஸ் வந்து உங்களை இங்கே வந்து பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. மேபி ஒரு சிலருக்கு நீங்கள் போயிட்டுருக்க பாதை என்னென்னே புரியாமல் இருக்கலாம். ஆனால் தடைகள் வந்து நீங்கள் தாண்டிகிட்டே இருக்கீங்க ஒரு நம்பிக்கையோட. ஸோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகே? அதனால் நீங்கள் மேபி டவுட் பண்ணாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அதுவா, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சில டவுட்ஸ் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது தேவையில்லை. சரண்டர் டு யூனிவர்ஸ், ஓகேவா? அப்படின்றது தான் தெரியுது. அண்டு வெற்றியின் கதவுகள் வந்து திறக்க போகுது உங்களுக்கு. சக்ஸஸ் எக்ஸ்பான்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிகிட்டே இருங்க, முன்னோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் காத்துட்டு இருக்குது, ஓகே? அதுதான் வந்து உங்களுக்கான சக்ஸஸ் இருக்க போகுது. ஸோ கம்மிங் வீக்கில் வந்து தொடர்ந்து உங்களுடைய பாதையில் நீங்கள் முன்னேறி போகிறீங்க. ஒரு விஷயத்துலேயும் வந்து நிறைகளை மட்டுமே பார்த்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வந்துட்டு அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது, ஓகே?
ஸோ எதை நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற பிளானிங்கை வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த பிளானிங் மேபி அதுக்கு தடைகள் வரலாம். அது ஒரு சோதனையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் உங்கள் பிளான் படி நீங்கள் அடைய வேண்டிய இடத்த அடைய போகிறீங்க. ஏன்னா இங்கேயும் அதான் இருக்குது. வேர் இதுதான் வந்துச்சு, நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ தடைகள் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய உழைப்பால் ஒரு சக்ஸஸை நோக்கி போகக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா இங்கே சக்ஸஸ் நமக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் இங்கே திருப்பியும் அந்த கார்ட்ஸ் மீனிங் தான் வருது. ஓகே. அதை வந்து பார்க்க தேவையில்லை. அப்படி யாராவது உங்களை சுற்றி குறைவாக இருந்தாலோ இல்லை உங்ககிட்ட மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்திருந்தாலோ ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ அப்படின்னு ரொம்பவே நல்லாவே வந்துட்டு மெசேஜஸ் கோயின்சைட் ஆகுது. ஓகே. அண்ட் அப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய கோல் என்ன, லட்சியம் என்ன அப்படின்றத நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஃபைனலி உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இமோஷ்னலாகவும் நீங்கள் வந்து ஒரு கனெக்டடாக இருக்க போகிறீங்க. அது டிவைனோட கனெக்ஷன் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு இமோஷ்னலி கனெக்டடாக இருக்க போகிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு அதிருப்தியான நிலை இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அதை கடந்து அந்த அதிருப்தியான நிலையை வந்து எப்படி கடக்க முடியும்? உங்கள் பர்சனால் நீங்கள் விரும்புகிற அந்த நபர்னால் ஒரு அதிருப்தியான மனநிலை ஏற்பட்டிருந்தா நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், அந்த அதிருப்தி போய் ஒரு திருப்தியான நிலை உருவாகும். ஸோ அந்த நிலை உருவாகிறதுக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்கலாம் உங்களுடைய மனநிலை. அதை மலை பறி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இதை தாண்டி வரும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அழகு தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸை நோக்கி ரிலேஷன்ஷிப் போகும். உங்களுடைய கோல் என்னவோ அதை வந்து நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அதில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அழகான மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் பியூட்டின்றது என் வாயில் வந்தது அதுவாகவே. நான் நினச்சது டெஸ்டினி. ஓகே. ஸோ சக்ஸஸ் அப்படின்ற வேர்டை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே. ஸோ கமெண்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. pile 1. So have a nice day and thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye-bye. ஹாய் pile 2. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. யாரெல்லாம் இந்த எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லோ அண்டு ப்ளூ பார்க்கும்போது அதிகமான ஒரு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி உங்களுக்கு இருக்க போகுது. நல்ல ஒரு பிரைட்டாக இருக்க போகிறீங்க, ஒரு தைரியமாக இருக்க போகிறீங்க, அட் த சேம் டைம் காமாகவும் இருக்க போகிறீங்க. ஸோ ஐ ஃபீல் நீங்கள் வந்து மனதளவில் ஒரு தைரியத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வாரமாக அமையலாம். உங்களுக்குள்ள ஒரு அமைதி வந்துட்டு உருவாகும் அப்படின்னும் பார்க்க முடியுது. நல்ல ஒரு வெளிச்சமும் ஒரு அமைதியும் வந்து உருவாகும் அப்படின்னு பார்க்க முடியுது. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன பார்க்கலாம். ரீச்சிங் யுவர் டெஸ்டினேஷன், யுவர் லைட் இஸ் ஷைனிங் பிரைட்லி. பாருங்களேன், இப்போ தான் நம்ம சொன்னோம் பிரைட்டாக வந்து இருக்க போகுது. கார்டில் அதே தான் இருக்குங்க. ரியாலி நான் அந்த கார்டை பார்க்கக்கூட இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ கம்மிங் வீக்கில் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்க போகிறீங்க. உங்களை சுற்றியே வந்துட்டு ஒரு வெளிச்சம் இருக்க போகுது. இல்லை உங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படலாம். உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. இலக்கை அடையக்கூடிய ஒரு வாரமாகவும் தெரியுது. ஓகே. இங்கேயும் அதிகமாக ப்ளூ கலர் இருக்குது. மேபி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் ப்ளூ கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிராக்கிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் மிராக்கிள்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்ட் த ஒண்டர்ஸ் டு எமர்ஜ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய நிறைய மிராக்கிள்ஸ் எப்போ நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுதுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூனிவர்ஸோட உங்களுடைய எனர்ஜியை அலைன் ஆகும்போது, ஓகே. ஸோ ஒரு அமைதியான ஒரு மனநிலை நீங்கள் வச்சிட்ருக்கும்போது உங்களுக்கான மிராக்கிள்ஸ் வந்து நடக்க போகுது. ஓகே. நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அலிபாபாவும் அது என்ன சொல்லுவோம்,
எனக்கு மறந்து போச்சு. ரைட். அது மாரி நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கு நீங்க வந்து மனச அமைதியா வச்சுக்கோங்க. அந்த ஒரு உறுதியான மனச வந்து வச்சுக்கோங்க. இது நடக்குது. எஸ் அப்படின்றது. ஒரு செகண்ட் தாட்டுக்கே போகாதீங்களா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ம். ரைட். ஸோ மிராக்கிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நேவிகேட்டிங் பை த ஸ்டார்ஸ். ஃபாலோ யுவர் பிளிஸ். இது பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு வழி காட்ட போறாங்க. நட்சத்திரங்கள் அதுவே வந்து அதோடைய வெளிச்சத்தில நீங்க நடக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய பேரானந்தத்த நோக்கி நீங்க போகிறீங்க அப்படின்னும் பார்க்குறேன் நானு. உங்களுடைய பாதைய யுனிவர்ஸே வந்து உங்களுக்கு காட்டப் போறாங்க. ஓகே. எஸ் அஃப்கோர்ஸ் யுனிவர்ஸே தான் வந்து உங்களுக்கு பாதைய காட்டுறாங்க. ரைட். ஒரு நம்பிக்கையோட இருங்க. அத தொடர்ந்து நீங்க போகும்போது ஒரு பேரானந்தத்த கூட நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இங்கேயும் மிராக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அகெயின் ரெயின்போ பிளெஸ்ஸிங் பைல் 2 இதெல்லாம் டபுள் பிளெஸ்ஸிங், ட்ரிபிள் பிளெஸ்ஸிங்கா தெரியுது. ஸோ ரெயின்போ வந்தாலே அது எத குறிக்குது அப்படின்னா, சந்தோஷத்த குறிக்குது, பிளெஸ்ஸிங்ஸ குறிக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வேண்டிட்டுருக்கீங்க, காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, யுனிவர்ஸ் அத உங்களுக்கு பண்ணி தரப்போறாங்க. பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஷவரிங் யுவர் லைஃப். வாவ்! லைட்டு, மிராக்கிள், பிளிஸ்ஸு, பிளெஸ்ஸிங்ஸ், எக்ஸலன்ட். ஓகே. பைல் 2 டேக்கிங் ஷெல்டர். த ஆன்சர்ஸ் ஆர் வித்தின். நீங்க நெறைய விஷயங்களுக்கு ஆன்சர் வெளிய தேடிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கலாம். யார அப்ரோச் பண்ணா நமக்கு சொல்யூஷன் தருவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கான சொல்யூஷன் உங்க மனசுக்குள்ள இருந்தே வரும் அப்படின்னு சொல்றாங்க. யுனிவர்ஸோட கனெக்ட் ஆயிடுங்க. யுனிவர்ஸ் உங்களுக்குள்ள இருந்து தந்துருவாங்க. உங்களுக்கு தேவையான விடைகள வந்து கண்டிப்பா குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கண்கள மூடி ஆழ்ந்து போங்க. உங்களுக்குரிய பதில் உங்களுக்கு உள்ள இருந்தே கண்டிப்பா வரும். ஸோ அத உங்களால தெளிவா உணர முடியும். ஓகே. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க விடை கிடைக்காம காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, வரும் வாரத்தில உங்களுக்கு அதற்கான விடை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்குள்ள இருந்தே வரப்போகுது. ஓகேவா? மைண்ட கொஞ்சம் காமா வச்சுக்கோங்க. அப்படி இப்படி அலைப்பாஞ்சிட்டே இருந்தா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது. அ உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய செல்ஃப் வந்து உங்கள்ட்ட பேசுறத உங்களால கவனிக்க முடியாது. எப்பவுமே மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கவலையிலே இருந்தா. ஸோ கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு மனநிலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய விஷயங்கள உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். எஸ். செல்ஃப் டவுட் ப்ளஸ் ஹோப். அதாவது சில விஷயங்கள செய்யணும்னு நீங்க நினைக்கலாம். செய்றதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அது வந்து ஒரு மிராக்கிளா வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. அதோட இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள நீங்க வந்து டவுட் பண்ணாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு தொடர்ந்து வந்து செயல்படுங்க. உங்களுக்கு தெரியும் தான். நீங்க வந்து அது உங்களால செய்ய முடியுமா? முடியாதா? அது சக்சஸ் ஆகுமா? ஆகாதா? வாட்டெவர் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும் தான். ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ட விட்டுட்டு ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க. ஸோ ஜெனராசிட்டி ப்ளஸ் ஈகோயிஷ். அதாவது உங்ககிட்ட ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னா, அத விட்டுருங்க. அந்த ஈகோயிசம் இல்லாம ஒரு பரந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் நீங்க எடுத்து விட்டுட்டு, அந்த ஈகோவ மட்டும் தூக்கி விட்டுட்டு, ஐ மீன் மறந்துட்டு, தொடர்ந்து வந்து நீங்க முன்னேறுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேங்களா? எஸ் பைல் 2. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஸோ மிராக்கிள்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐல் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை. ஹாய் பைல் 3. யாரெல்லாம் இந்த ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் வித் ரெட்டெல்லாம் பார்க்கும்போது ரெட் வந்து பேஷனை குறிக்குது. ஒயிட் வந்து பியூரிட்டியை குறிக்குது. ஓகேவா? ஒரு தூய்மையான ஒரு தூய்மை ப்ளஸ் உங்களுடைய பேஷன். ரைட். அண்டு சாக்ரிஃபைஸ் அது எல்லாமே வந்து பார்க்க முடியுது. பேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த வாரம் போகும் அப்படின்னு பார்க்க முடியுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள நீங்கள் மன தூய்மையோடு வந்துட்டு நீங்கள் அதை நோக்கி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகே. அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ செவ்வாய் கிரகத்தை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும்.
ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணும்போது ரெட் அண்ட் ஒயிட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு ஜாய், ஒரு ஹாப்பினஸ்ஸு, மன தூய்மையோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சு நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ லெட்ஸ் சி. இங்கே அதான் எவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க. ரெட் கலர் இங்கே பேஷன் அண்ட் ப்ளஷர். மை காட்! இட்ஸ் ரியலி என்ன சொல்கிறதுனே தெரியல. பேஷன் அண்ட் ப்ளஷர் சேவர் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை எனக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் பாதுகாத்துக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்குள்ளேருந்து வருது. அண்டு லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு மீனிங், ஒரு பர்பஸ்க்காக தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, அந்த ஒயிட் அண்ட் ரெட் அந்த மீனிங் தான் இங்கேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள ஒரு ஹாப்பியாக வந்து நீங்கள் அதில் உங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸை காட்டுங்க. ஓகே, யூ பி ஹாப்பி. இங்கே இந்த லேடி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ நடக்கிற விஷயங்களில் ஹாப்பினஸை பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அவங்க உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு டைமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. அந்த ஒரு லைஃபுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி இருக்க போகிறீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போகுது. டிஸ்கவரிங் ட்ரூத், இது யூ ஸ்டாண்ட் இன் த லைட் ஆஃப் ட்ரூத். ஸோ எது நடந்தாலும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டியது அவசியம். இங்கே பியூரிட்டி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இட்ஸ் ரியலி கிரேட்டுங்க. பைல் 3 ரொம்பவே டிவைன்லி கனெக்டடாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கார்டு ரெட் கலருக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த கார்டு ஒயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. உங்கள் மனசு வந்து தூய்மையானதாக இருக்க போது ஆல்ரெடி நீங்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவராக இருப்பீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து இமோஷ்னலாக கூட வந்து அதர்மத்தின் பக்கம் போக வேண்டாம். நியாயத்தின் பக்கமே நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. பிகினிங் அ நியூ சைக்கிள், ஃபர்ஸ்ட் லைட். உங்களுக்கான ஒரு புதிய பாதையோ புதிய வாழ்க்கை சுழற்சியோ ஏற்பட போகுது. ஓகே, ஒரு புதிய விஷயம் அமையுது அப்படின்னு பார்க்குறோம். புதிய விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. கிராசிங் பிரிட்ஜஸ், இட்ஸ் டைம் ஃபார் ஹீலிங், கனெக்டிங், மெண்டிங் அண்ட் ரிலீஸிங். ரைட்? ஸோ சில விஷயங்கள் உங்களை பாதிக்குது, அதெல்லாம் மறந்து ஹீல் பண்ணுங்கள். அது எப்படி நீங்கள் ஹீல் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு ஹீல் ஆகும். இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட கொஞ்சம் ஹாப்பியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹீல் ஆகும். ரைட்டா? இல்லை உங்களை நம்புங்க. நீங்கள் உண்மையின் பக்கம்தான் நிற்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தைரியம் வரும். ஸோ நான் உண்மையின் பக்கம்தான் இருக்கிறேன், இப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது ஒரு தைரியம் வரும், ஹீல் ஆகும். ரைட்டு, கொஞ்சம் உங்களை வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தெரியுது. நிறைய சன் நான் பார்க்குறேன் இங்கே. ஓகே, ஸோ பல தடைகளை வந்து கடந்தும் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. சூரிய நமஸ்காரம் கூட பண்ணுங்கள். எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சன் ஆர் மூன்? மூன், சன் ரெண்டும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். எஸ், மேபி ஒரு சிலருக்கு பௌர்ணமி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேயாக அமையலாம். நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ட்ராவலிங் லைட்லி, சிம்பிளிஃபை யுவர் லைஃப். ஓகே, ஸோ லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கோங்களேன். கொஞ்சம் அது வந்து டஃப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் சொல்கிறாங்க. நீங்கள் லைஃப்பில் ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அது அப்படியே போயிட்டோம். ஒன்றும் வந்து அதை யோசித்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சுக்காதீங்க. ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணுறீங்களா, சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ லைஃப்பையும் வந்துட்டு சிம்பிளாக வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதர்வைஸ் உங்கள் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணி தரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு எளிய எளிய ஒரு அதாவது ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஓகே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு மன வலிமையை உங்களுக்கு இருக்க போகுது. சூஸிங் யுவர் பாத், ஆல் இஸ் பாசிபிள். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. எல்லாமே முடியும் அப்படின்னு நம்பும்போது உங்களுக்கு புதிய ஆரம்பம் இருக்கும் உங்களுடைய லைஃப்பில். எல்லாமே முடியும், எதுவுமே முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படின்னு நான் இருக்கும்போது பட் அதையும் நீங்கள் உண்மையின் பாதையில் தான் எடுத்துகிட்டு போகணும். பியூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு புதிய பாதையோ புதிய லைஃபோ புதிய விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வாட்சிங் க்ளவுட்ஸ், லை பேக், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், இங்கே அதுதான். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் அவங்கள. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ நம்பிக்கை உரியவங்கள்ட்டையோ நீங்கள் ஷேர் பண்ணால் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு ஹீலிங் வந்து நடக்கும். ஒரு அந்த மனசில் ஏற்பட்ட காயங்களுக்கு வந்து ஒரு மருந்தாக அமையும். ஓகே, அண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அமைதியாக இருங்க, டேக் ரெஸ்ட்டு. மனசளவில் ரெஸ்ட் கொடுங்க, ஃபிசிக்கலாகவும் கூட நீங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க. ஓகே, நல்லா வெளிச்சமாக நான் பார்க்குறேன். எல்லோ கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளீஸ்னஸ் அண்ட் அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்றது இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ சில சங்கடங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை உங்கள் பர்சன் வந்து நீங்கள் விரும்புகிற அளவுக்கு அவங்க உங்களை விரும்புகிறாங்களா இல்லையா, இந்த மாதிரியான குழப்பங்கள் உங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண ஜாபுக்கு வந்து உங்களுக்கான பதில் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்தது பெட்டரானதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜும் வருது. ஓகே, ஸோ உங்களுக்கான விடை வந்து காத்துட்ருக்கீங்க. பட் அதை பற்றி தெரியலை அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிங்க. வரலையேன்னு கவலைப்படுறத விட வாட் டு டூ நெக்ஸ்ட்டு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நோக்கி நீங்கள் போகணும். அதையும் நினச்சி கவலைப்படாமல் ஹீலிங் அலோவ் பண்ணிவிட்டு யூ டேக் நெக்ஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, உங்களுடைய பாத் சூஸ் பண்ணுங்கள். ஆல் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே வருது. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. பட் என்ன இங்கே தெரியுது அப்படின்னா அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. வரும் வாரத்தில் வெளியில் வந்து உங்களுக்கான ஒரு பாதையை சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த பாதை வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வந்து கொடுக்க போகுது. ஓகே, அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கவலைப்படாமல் இல்லை குறைகளை பார்க்காம மற்றவங்கள்ட்டையோ உங்கள் மேலேயோ அந்த குறைகளெல்லாம் பார்க்காம ஒரு கருணை உள்ளத்தோடையே வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இங்கே தெரியுது. ஓகே, அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அந்த விஷயம் அன்பு கருணை வாட் எவர் மேபி ரைட், அது நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதிருப்தியான ஒரு மனநிலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் அந்த மனநிலையை மாற்றிக்கிறது நல்லது. சில பேருக்கு உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்படலாம். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்னா உங்களால் சில பேருக்கு நல்ல ஒரு வார்த்தை இல்லை நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளோ உங்களுடைய ஹெல்ப்பு மூலமாக அவங்க கீழாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்து போக வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். கையை பிடிச்சி நீங்கள் கூட்டு போகக்கூடிய ஒரு வாரமாக கூட இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஃபீலிங்ஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மருந்தாக நீங்கள் வந்து செயல்படுறதும் தேவை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஸோ ஆல் இஸ் வெல் இல்லைனா ஆல் இஸ் பாசிபிள், ஆல் இஸ் வெல் அண்ட் ஆல் இஸ் பாசிபிள் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye-bye.